ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா. எதையும் ஊற வைக்காமல் அரைக்காமல் டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த பாம்பே அல்வாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக. இன்றைக்கி நம்ம ஊற வைக்காமல் அரைக்காமல் ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு அல்வா செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு சோள மாவுக்கு 1 கப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/3 கப்பில் 1 கப்பு தண்ணி. இப்போ இந்த சோள மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதை கரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ உடைச்ச முந்திரி, உடைச்ச பாதாம், அப்புறம் பூசணி விதை, வெள்ளரி விதை, நம்மளுக்கு என்னென்ன விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ இந்த சர்க்கரை பாகுலையே இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் கலக்கி இதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கிளறிக்கிட்டே இருக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சீக்கிரம் கட்டி தட்டிடும். எல்லாத்தையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் போட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் ஆகும். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிண்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா ஒன்று திரண்டு கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரையும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாம்பே அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருள வருது பாருங்கள். நிறைய குவான்டிட்டி இருக்குனால இது பண்ண தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் ஒட்டாமல் நல்லா வருது. அவ்வளோதான். இந்த பதம் வந்தாலே போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா நெய் தடவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை மீதியை இங்கே இதில் போட்டுடலாம். எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணியிருக்க அல்வாவை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கடாயிலேருந்து எல்லாத்தையும் இதில் இந்த கேக் டின்னில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திக்கலாம். பாருங்கள், கடாயில் ஒரு துளி கூட இல்லை. எல்லாமே வந்துருச்சு. கரெக்டான பதத்தில் நம்ம அல்வா வந்திருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா சமப்படுத்தியாச்சு. இது நல்லா மூடி வச்சு ஆற விடலாம். ஒரு 4 மணி நேரம் இதை ஆறட்டும். 4 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பே அல்வா செஞ்சோல ஆறிடுச்சு. இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்தாச்சு. கேக் டின்லேருந்து அப்படியே ஒன்று கூட ஒட்டாமல் வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம செம்மையாக இருக்குது. நம்ம இனிமேல் கடையில் போய் பாம்பே அல்வா வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது அல்வா மாதிரியே தெரியல, கேக் மாதிரி இருக்குது. செம்மையாக செட் ஆகிருக்கு பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே மாதிரியே அல்வா போல் இருக்குது. நீங்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதே அளவோட இதே பதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வா உங்களுக்கு இதே டைப்பில் வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பாம்பே அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள்.
உங்களுக்கு செய்ய தரலாம், யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களை செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.